வணக்கம் பானு. நாம் இன்று தெரிவித்தபடி 21ஆம் தேதி ஆரம்பித்த போக்குவரத்து ஊழியருக்கும் காவல்துறைக்குமான இந்த பிரச்சனை தொடர்ந்து பல்வேறு தளங்களை நோக்கி தற்போது பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று சொல்ல வேண்டும். இந்த நிலையில் திருநெல்வேலியில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களின் தொழிலாளர் சம்மேளனத்தின் கௌரவ தலைவர் மற்றும் பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் இன்று மாலை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு ஒன்றில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு குறிப்பிடப்பட்டு இந்த கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த கடிதத்தில் சில நாட்களுக்கு முன் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பேருந்தில் திருநெல்வேலி மாவட்டம் 4 நேரியில் பேருந்தில் ஏறி பயணம் செய்த காவல்துறை காவலர் பயணச்சீட்டு பெறாமல் நடத்துனருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் சமூக வலைதளங்கள், பத்திரிகைகள் மற்றும் தொலைக்காட்சிகளில் வெளிவந்தது. காவல்துறை காவலர்களுக்கு பேருந்தில் இலவச பயணம் கிடையாது என தெளிவுபடுத்திய போக்குவரத்து துறையின் செய்தியும் அதை தொடர்ந்து வெளிவந்தது. கடந்த 2 நாட்களாக அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளை மறித்து காவல்துறை அபராதம் விதிக்கும் செய்திகளும் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இவை அனைத்தும் முதல்வராகிய தங்களின் கவனத்திற்கு நிச்சயமாக வந்திருக்கும். இந்த போக்கினை உடனடியாக நீங்கள் தடுத்து நிறுத்திட தங்கள் வசமுள்ள காவல்துறைக்கு அறிவுரை வழங்கிட வேண்டும். தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் செயல்படுத்தும் அனைத்து இலவச பயண திட்டங்களின் முழு பயண கட்டண தொகையையும் அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு வழங்கிட வேண்டும். பொது போக்குவரத்து சேவை என்பது இன்றியமையாதது. அரசு போக்குவரத்து கழகங்களை அழிவு பாதையில் இருந்து மீட்டெடுக்க வேண்டியது தமிழக அரசின் தலையாய கடமையாகும் என குறிப்பிட்டுள்ளார். காவல்துறை மற்றும் போக்குவரத்து கழக மோதல் போக்கினை உடனடியாக தடுத்திடுங்கள் என முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு கோரிக்கை வைத்து எழுதப்பட்டிருக்கும் இந்த கடிதம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களின் தொழிலாளர் சம்மேளனத்தின் சார்பில் வெளியிடப்பட்டிருக்கும் இந்த கடிதமும் தற்போது போக்குவரத்து துறை சார்ந்த ஊழியர்களின் என்ன வெளிப்பாட்டின் ஒரு பகுதியாகவே பார்க்கப்படுகிறது பானு.